सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा स्वाध्याय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं नाथेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम्। अथ षोडशोऽध्यायः। श्रीभगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिः ज्ञानयोगव्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम्। பகவத்கீதா சாஸ்திரத்துல 16வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம். போன அத்தியாயத்தை முடிக்கும் பொழுது ரொம்ப அழகா முடிச்சார். இது குஷ்யதமம் சாஸ்திரம் இதம் முக்தம் மயானக ஏதத் புத்வா புத்திமான் சியாத் கிருதகிருத்தியச்ச பாரத. ஒருத்தன் கிருதகிருத்தியனாக ஆகணுமே என்றால் இதை தெரிஞ்சுக்கணும். இதுதான் இருக்கிறதுலயே குப்ததமம் சாஸ்திரம், இருக்கிறதுலயே முகப்பியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லி முடிச்சாச்சு. அப்ப திருப்பி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டாருன்னாங்க. நம்ம மறந்தாலும் அவர் மறக்கல. 9வது சாப்டர்ல அவர் என்ன பண்ணாரு, தெய்வீ பிரகிருதி ஆசுரி பிரகிருதின்னு 2 இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுட்டு அதை பத்தி அவர் ரொம்ப எக்ஸ்பிளைனா பண்ணல. அதை அவர் நினைச்சிட்டு இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுல நம்ம சொல்ல விட்டது இது அப்படின்னு. மோகாஷா மோக கர்மான மோக ஞானா விசேதசா ராட்சசீம் ஆசுரீம் சைவ பிரகிருதி மோகினீம் ஸ்ரிதாக அப்படின்னு 9வது சாப்டர்ல 12வது ஸ்லோகத்துல ஆசுரி பிரகிருதியை பத்தி சொன்னார். அதே மாதிரி அதுக்கு வேற மகாத்மான ஆன் தி அதர் ஹேண்ட் மகாத்மா மகாத்மானத்துமா பார்த்த தெய்வீம் பிரகிருதிமாஸ்ரிதாக பஜந்தி அனன்ய மனசா ஞாத்வா பூதாதிமவ்யயம் அப்படின்னு அங்க தெய்வீ பிரகிருதியை பத்தி சொன்னார். இங்க ஆசுரி பிரகிருதியை ராட்சசி பிரகிருதியை பத்தி சொன்னார். இது ரெண்டுத்தையும் சொல்லணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கிறார். இது கீதையில இது ஒரு வழக்கம். 7வது சாப்டர்ல பரா பிரகிருதி அபரா பிரகிருதியை சொன்ன பூமிலா போனலோ வாயு கம் புத்தி மனோ சொல்லி அந்த இடத்துல சொன்னார். ஆனா அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் 13வது சாப்டர்ல சொன்னார். அதே மாதிரி இங்க 9வது சாப்டர்ல தெய்வீ பிரகிருதி ஆசுரி பிரகிருதின்னு 2 சொன்னார். இந்த தெய்வீ பிரகிருதினா என்ன, ஆசுரி பிரகிருதினா என்ன அப்படின்னு சொல்றதுக்காக இந்த சாப்டர் 16வது சாப்டர் ஆரம்பிச்சிருக்கார். இது அவன் எதுவுமே கேட்கல, அவன் மறந்துட்டான் நம்மள மாதிரின்னு வச்சுக்க வேண்டியது. ஏன்னா இவன் ஞாபகமா அதை இப்ப சொல்றாரு. ஸ்ரீ பகவான் எடுத்த இடத்துல அவன் கேட்காமலேயே இவர் ஆரம்பிச்சுட்டார். என்ன சொல்லணும் அப்படின்னு. அபயம் சர்வசம்சுத்தி ஞான யோக வியவஸ்திதி தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இது என்னதுன்னு நீங்க சொல்லல. அபயம் சமூக நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது தெய்வீ பிரகிருதியை தான் ஆரம்பிச்சிருக்காரு இங்க அப்படின்னு. ஏன் தெய்வீ பிரகிருதியை சொல்லுகிறார் அப்படின்னாக்க, ஆசுரி பிரகிருதி தெய்வீ பிரகிருத்தின்னு 2 பிரகிருதிகள் இருக்குன்னு முதல்ல சொன்னார். அதுல தெய்வீ பிரகிருதியானது விமோக்ஷாய, தெய்வீ பிரகிருதியானது மோட்சத்தை காரணமாக நான் உபதேசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இது விமோக்ஷாய. அப்ப எதுக்கு ஆசுரி பிரகிருதியை சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, ஆசுரி பிரகிருதியானது அது என்ன பண்ண நிவர்த்தனாய, அதை நீங்க தள்ளணும்ன்றது. அது ஏன் அப்படி தள்ளணும் அப்படின்னா நிபந்தனாய, அது உங்களை கட்டுப்படுத்தும். ஒண்ணு மோட்சத்தை கொடுக்க வல்லது, இன்னொன்னு உங்களை திருப்பியும் இந்த சம்சாரத்துல கட்டு போட வல்லது. ஆகையினால 2மே தெரிஞ்சுக்கணும். 2ம் தெரிஞ்சுட்டாதான் நம்ம எதை அவாய்ட் பண்ணணும்ன்றது தெரியும், எதை பண்ணணும்னா. அதாத்தோ தர்ம ஜிக்யாசான்ற பதத்துல அவர் என்ன பண்ண தர்மத்தை சொன்னார். மீமாம்சையில தர்மமா இருக்கக்கூடிய கர்மாலாம் நம்ம பண்ணணும்ன்றதுக்காக. அப்போ பூர்வபக்ஷி சொன்னா அதாத்தோ அதர்ம ஜிக்யாசான்னு வச்சா கூட சரியா வருமே அப்படின்னா,
சரி வரட்டமே, ஆமா அதர்மமும் தெரிஞ்சுதானே ஆகணும், அதை நிவர்த்தனம் பண்றதுக்காக நமக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். அது வேண்டான்னு தள்ளணும்னா அதுவும் தெரிஞ்சு இருக்கிறது தான் நல்லதுன்றதுனால இப்ப ரெண்டுத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுல தெய்வீ பிரகிருதி எப்படி சொல்றாருன்னா, இது விமோக்ஷாய பவதி அப்படின்னு சொன்னார். இது மோட்சத்துக்காக சொல்றோம்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதகானாய அப்படின்னா அதை எடுத்துக்கொள்வதற்காக சொல்றார். இப்போ தெய்வீ பிரகிருதின்னு இவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அது மாத்திரம் இல்ல, பிரயத்தன சாதனாயன்றார். இது பிரயத்தனம் பண்ணணும். இத எப்போ நம்ம தெரிஞ்சுட்டோமோ, எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம்னா அதை எப்படியாவது வாழ்க்கையில கொண்டு வரணும்ன்றதுக்காக பிரயத்தனத்துக்காக இதை சொல்லிக்கிறார் அப்படின்னாரு. இப்படி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சத்வசுத்தியானது மேல்படும். சத்வசுத்தியானவர்களுக்கு தான் வேதாந்தமானது நிச்சயமாக புரியும் அப்படின்னாரு. ஆன் தி அதர் ஹேண்ட், இப்ப தெய்வீ பிரகிருதி அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவ சம்பந்தமாக இருக்கக்கூடியதெல்லாம் தெய்வீ அப்படின்னு சொல்லலாம். இல்லை விதிபாவம், மேல இருக்கக்கூடிய விஷயங்கள், மேலே இருக்கக்கூடிய லோக விஷயங்கள், மேல இருக்கக்கூடிய தெய்வ விஷயங்கள், இதையெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெய்வீ சம்பத்து அப்படின்னார். சம்பத்துன்னா நம்ம லோகத்துல என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம்னா, தனம் அதுதான் சம்பத்து, கணக்கம் அதுதான் சம்பத்து. நமக்கு பொண்ணு இருக்கு, எவ்வளவு இருக்கு, பசு எவ்வளவு இருக்கு, பணம் எவ்வளவு இருக்கு, இதுதான் சம்பத்துன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது இல்லாத இன்னொரு சம்பத்து நம்ம கிட்ட இருக்கு. நம்ம மறந்தது என்ன, புண்ணிய சம்பத்துன்னு ஒண்ணு இருக்கு. அது இருந்தாதான் இதெல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் இல்லையா? எவ்வளவு இருந்தாலும் அந்த புண்ணிய சம்பத்தை தான் வச்சுட்டு இவர் பேச போறாரு. அதுதான் தெய்வீ குணம் அப்படின்றது. அந்த குண சம்பத்தை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோமே தவிர இந்த பண சம்பந்தத்தை பத்தி இங்க பேசல. இந்த சம்பந்தானது இங்க லோகத்துக்கு தான் உபயோகப்படும். இந்த குணசம்பத்தும் தெய்வீ சம்பத்தானது மேல் லோகத்துக்கு போறதுக்கும் யூஸ் ஆகும், அப்புற லோகத்துக்கும் அது யூஸ் ஆகும், மேல் லோகத்துக்கு யூஸ் ஆகும், மோட்சத்துக்கும் யூஸ் ஆகும். அப்படின்றதுனால தெய்வீ பிரகிருதி அப்படின்னாச்சு, தெய்வீ சம்பத்து அப்படின்னு பேர் கொடுத்தாரு. அந்த பிரகிருதிக்கு சம்பத்துன்னு பேர் கொடுத்தாரு. இன்னொரு ஆசுரி சம்பத்து, அசுரபாவம் இருக்கிறதுக்கு பேர் ஆசுரின்னு பேரு. அசுரபாவம் உடையதுக்கெல்லாம் ஆசுரின்னு பேரு. அது என்ன அசுரன்னு எப்படி பேர் வந்ததுன்னா, அசுஷு ரமந்தே இது அசுராக. எப்ப பார்த்தாலும் புலன்கள்லயும் மெட்டீரியலாவே இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவருக்கு பேர் அசுரான்னு பேரு. எப்ப பார்த்தாலும் சென்ஸ் ஆர்கன்ஸ்லயே இருந்துட்டு அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுலயே வாழ்க்கை முழுக்கையும் பண்ணக்கூடியவர்கள் ஆசுரியமான ஒரு பிரகிருதி. அது அசுரர்களுக்கு ஈக்குவல். அந்த அர்த்தத்துலதான் இங்க அசுரர்கள்லாம் ராட்சசன் சொல்ல, ராட்சசன்ற அர்த்தம் அவளும் தன்னுடைய புலன்களை சேச்சியேட் பண்றதுக்காக தான் எல்லா தப்பு காரியமும் பண்ணது. இது பின்னாடி போய் ஆசுரி சம்பத்துல ஏன் தப்பு காரியங்கள்லாம் அவர்கள் பண்றார்கள்ன்றதையும் சொல்ல போறார். இப்படி ஆசுரி சம்பத்து, தெய்வீ சம்பத்து அப்படின்னு ரெண்டு விஷயத்த 9வது சாப்டர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பிரசங்கமா அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மாறி போச்சு. அவன் விஸ்வரூபத்தை கேட்க போக, இவர் விஸ்வரூபத்தை அவனுக்கு காமிக்கிறதுக்கு போக, அதுக்கப்புறம் அவருக்கு திடீர்னு ஞாபகம் வந்து ஐயோ பரா பிரகிருதி அபரா பிரகிருதி 7 இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். இவன் இதுக்கு நடுவுல விஸ்வரூபத்தை கேட்டதுனால அதை காமிச்சிட்டானா 13வது சாப்டர்ல அதை சொன்னாரு. அதை சொன்ன உடனே 14வது சாப்டர்ல குணத்தை பத்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த குணத்தை சொன்னா பிரகிருதி நல்லா புரியும். அப்ப ஏன்னா 13வது சாப்டர்ல அவர் பிரகிருதி மாயையை பத்தி சொல்லிவிட்டார். அந்த மாயையை சொல்றதுக்காக அவருக்கு 3 குணத்தை பத்தி சொல்ல வேண்டிய நெசசிட்டி வந்துட்டு கடைசியில 15வதுல என்ன பண்ண, புருஷோத்தம யோகத்துல அவர் என்ன 2 இருக்குப்பா. இந்த உலகமானது கண்ணுக்கு பாக்குற உலகம் ஒண்ணு, இதுக்கு காரணமான மாயையோட சேர்ந்த ஈஸ்வரன் ஒண்ணு இருக்கு. ஆனா இது 2 விட வேறானது ஒண்ணு இருக்கு, அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி இந்த 2த்துக்கும் அப்பாற்பட்டதுதான் உத்தம புருஷஸ்து அந்யஹா அப்படின்னு அவர் எடுத்து காமிச்சார். அதை சொன்னதோட நிறுத்தாம அவர் கடைசியில என்ன சொல்லி அப்படின்னா, இதம் சாஸ்திரம் குப்பியதமும் சாஸ்திரம் உனக்கு சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. சாஸ்திரம் முழுக்க சொல்லியாச்சு. 15வது சாப்டர்ல முடிஞ்சு போச்சு. ஆனா 9வதுல அவர் என்ன பண்ணாரு, மோகாஷா மோக கர்மானகால ஆசுரியின் பிரகிருதியை பத்தி பேசினார். அடுத்தது மகாத்மானஸ்து தெய்வீம் பிரகிருதி மாசிதாகான்னு சொன்னார். இந்த 2 விட்டு போச்சேன்றதுக்காக இப்ப நான் அப்பவே ஆரம்பிக்கிறார். இந்த தெய்வீ சம்பத்தை இப்போ இப்போ சொல்ல போறார். ஒவ்வொன்னா அடிக்கிட்டே போறார். இப்ப சொல்ல போறதெல்லாம் தெய்வீ சம்பத்து. அபயம் தத்வசம் சுத்தி ஞான யோக வியவஸ்திதி தானம் தமச்ச யஜ்ஞச்ச ஸ்வாத்யாய தப ஆர்ஜவம். அபயம் அப்படின்னாக்க பயமற்றதான ஒரு தன்மை. இது ஒரு தெய்வீ சம்பத்து. எதுக்கும் பயப்படக்கூடாது. ஆச்சாரம் கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடவே கூடாது. நமக்கு பிரச்சனை வரும்போது எதுக்கும் பயப்படாம அது ஆச்சரணம் பண்ணா இன்னொருத்தருக்காக வந்து நம்ம வாழக்கூடாது. அந்த ஒரு தைரியம் இருக்கணும், ஒரு அபயம். ஆச்சாரியார் என்ன பண்ணார், அதுக்கு
நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல பயமற்று செய்ய வேண்டும். அது ஒரு குவாலிட்டி, தெய்வீ சம்பத். அது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வேதாந்த ஞானம் நமக்கு வரத்துக்கு முக்கியமான ஒரு காரணம் அபயம் அப்படின்னா. ரெண்டாவது சத்வ சம்சுத்தி. சத்வம் அப்படின்னாக்கா அந்த கரணம். அந்த கரணம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், கண்ணாடி மாதிரி வைத்துக் கொண்டு இருக்கணும். அப்படின்னா காம குரோதாதிகள் இல்லாத ஒரு அந்த கரணம் வேணும் நமக்கு. அது கிளீனா அந்த கரணம் இருந்தா, பிரசன்ன அந்த கரணத்துல தான் எது சொன்னாலும் ஏறும் நமக்கு. ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது, எது கேட்டாலும் டென்ஷனா இருக்கும்போது அது இல்லாததான ஒரு அந்த கரணம். அதுக்கு பேர் சத்வ சம்சுத்தி. அதுக்கப்புறம் ஞான யோக வியவஸ்திதி. எப்பொழுதுமே பகவான் குரு சொன்னது, இந்த ஆச்சாரிய சொன்னது, சாஸ்திரம் சொல்றது, இது ரெண்டுத்திலையும் ஒரு நம்பிக்கையோட இருக்கக்கூடியது, அதுலயே இருக்கணும்ன்ற ஒரு லைஃப் ஸ்டைல எடுத்துட்டு வரணும். அதுக்கு பேர் ஞான யோகம் அப்படின்னு அர்த்தம். ஞானத்தையே யோகமாக வைத்துக் கொண்டு அதுலேயே இருந்து கொண்டு இருக்கணும். வியவஸ்திதி அப்படின்னாக்கா அதுலேயே ஒரு நிஷ்டையாக இருந்து கொள்ள வேண்டிய, அதை ஒரு வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு தடவை கிளாஸுக்கு போனோம், அதை கேட்டோம் விட்டுட்டோன்ற மாதிரி கிடையாது. இந்த சப்ஜெக்ட் எல்லாம் போயிட்டு அடுத்த காரியத்தை பார்க்கலாம். ஆனா இந்த வேதாந்த மந்திரம் என்னன்னா லைஃப் லாங் கூடவே அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க வேண்டியதான ஒரு சாஸ்திரமா போச்சு. அதை சொல்றதுக்காக ஞான யோக வியவஸ்திதி அப்படின்னா அதுல வியவஸ்தானம், அதுலயே அந்த லைஃப் ஸ்டைலையே பிடிச்சிட்டு நீங்க இருந்து கொண்டு இருக்கணும். இப்போ 3 சொன்னாரிங்க. அபயம், அபீருதா அப்படின்னு ஒன்று சொன்னார், சத்வசுத்திக்கு சொன்னார், ஞான யோக வியவஸ்திதி 3. 4வது பாருங்க, தானம். ரொம்ப முக்கியம் தானம். யதாசக்தி தானம் அப்படின்னு ஆச்சாரியார் பாஷ்யம் பண்ணுறார். யதாசக்தி தானம் அப்படின்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னபானாதிகளை நீங்க கொடுத்துட்டு தான் இருக்கணும். யதாசக்தி இருக்கணும். ஏன்னா தானம் பரமம் வதந்தி அப்படின்னு மகாநாராயண உபநிஷத்துல தானத்தை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கு. தானத்தினாலதான் நீங்க உலகத்தையே வெல்ல முடியும். நீங்க யாருக்கு கொடுத்தாலும் பகைவனா இருந்தா கூட நீங்க தானம் பண்ணினாங்கனாக்கா அவன் மனசுலயும் உங்க கையில தானம் வாங்கிட்டா உங்க மேல ஒரு பிரேம வரக்கூடிய அளவுக்கு நீங்க ஜெயிக்கலாம் அப்படின்னு. தஸ்மாத் தானம் பரமம் வதந்தி. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரைட்டு தானமானது ரொம்ப முக்கியமானது. 2வது பிராமணனுக்கு நிறைய பரிகிரகம் பண்றதுனால தானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் பாட்டுக்கு வெளியில வாங்கிட்டே இருக்கான், அவனுக்கு யஜ்யம் யாஜனம் மாதிரி தானம் பரிகிரகம் 2 பரிகிரகம் மாத்திரம் பண்ணிக்கிறான். தானம் பண்ணாம இருந்தான்னாக்கா அது அவனுக்கு கெடுதல். ஆகையினால நன்னா தானம் பண்ணணும் அப்படின்றது இதுல இருந்து தானம். அது ஒரு ட்ரைட், அது ஒரு தெய்வீ சம்பத். அது ஏழைகளுக்காவது கொடுக்கணும். சேரிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யதாசக்தி பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பிக்ஷையும் போடணும் அப்படின்னு சொல்லுங்க. யாரும் அந்த நாள்ல பிக்ஷை போடாம சாப்பாடு சாப்பிட. ஏன்னா இவரே பயமுறுத்தி விட்டார். தனக்கு தானே சமைச்சுட்டு யார் சாப்பிடறாளோ அதை திருட்டுட்டாரு. அதை அதனால யாராவது ஒருத்தருக்கு போயிடே ஆகணும் அப்படின்னு. யாரும் வெளியில யாராவது சிவனடியார்கள் இருக்காளா, பிக்ஷுக்கள் இருக்காளான்னு பார்த்துட்டு தான் சொல்லுவாரு. தயானந்தா ஒரு அழகான கதை ஒன்று சொல்லுவார். அதையும் சொல்லி அவர் என்ன பண்ணார், அவர் டெய்லி வாசல்ல தானத்துக்கு ரொம்ப அதுல ஒரு வேல்யூ இருக்கிறவர். வாசல்ல யாராவது சிவனடியா இருக்காரான்னு பார்த்துட்டு தான் அந்த கிராமத்து வழக்கம். எல்லாரும் யாராவது ஒருத்தர் அந்த ஊர்ல கிடைக்கும்னு எல்லா சிவனடியாரும் அந்த கிராமத்துக்கு வருவார். எல்லாரும் தனக்குன்னு சமைச்சிக்க மாட்டான். ஒரு 3-4 பேருக்கு சேர்த்து சமைச்சு சிவனடியார் வந்தா போடணும்னு. அந்த ஊர்ல ஒரு கஞ்சத்தனமான ஒரு தம்பதிகள் இருந்தாங்க. அவளுக்கு கொடுக்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா கிராமத்துல இருக்கிற எல்லாரும் பண்றாங்களேன்றதுக்காக இவாளுக்கும் ரொம்ப ஆசை, இந்த மாதிரி வந்தாங்கனாக்க நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. அவர் என்ன பண்றாரு, வாசல்ல கரெக்டா 12 மணிக்கு யாராவது சிவனடியார் இருக்காரான்னு கேட்டு உடனே மூடிடுவார். இல்லைன்னா மாதிரி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு இப்படியே பண்ணிடுற. இதை ஒரு 2-3 சிவனடியார்கள் நோட் பண்ணிட்டே இருந்தாங்க. இவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். நம்ம என்ன பண்ணலாம், அவாத்து பின்னால போய் ஒளிஞ்சிக்கலாம். இவர் கதவை திறக்கும் போது நம்ம ஏன் அந்த கதவை திறந்து உள்ள போயிடலாம் சொல்லிட்டு அவர் உள்ள வந்துட்டாராம். உள்ள வந்தோடனே அவர் ஒய்ஃபுக்கு என்ன பண்றது இல்லை. ஏன்னா உள்ள சமைச்சது 2 பேருக்கு தான். 2 பேருக்கு ஆச்சு. வேறுக்கு வாங்கன்னு சொல்லி உட்காரவும் வச்சாச்சு, இலையும் போட்டாச்சு. பண்ணோடனே இப்ப என்ன பண்றதுன்னு 2 பேரும் யோசிச்சோடனே ஒய்ஃப் உள்ள ஏதோ அழுதாராம். அழுதோடனே இவர் அவளை அடிச்சாராம். அடிச்சோடனே அவளை இவர் அடிக்க உடனே எடுத்து எட்டி பார்த்தாங்க. ஏன்னா வீட்டுல கலகம் இருந்ததுன்னா அந்த இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. ஆனால இவங்க என்ன பண்ணிட்டாரு, இந்த பிச்சைக்கு இவாத்துல ஏதோ கலகம் இருக்கேன்னு சொல்லிட்டு அவரை கிளம்பி போயிட்டாராம். போயிட்ட உடனே அவர் ஒய்ஃப் கிட்ட கேட்டாங்க, எப்படி நீ சமாளிச்ச, அவர் ஏற்று போயிட்டாருன்னா. எனக்கு தெரியும், இந்த ரூல் தெரியும், அதனாலதான் நான் நோகாம
அப்படின்னா நான் படாமல் அடித்தேனே அப்படின்னு சொன்னானா. அங்க மேல உத்தரத்துல இருந்து அந்த போன விட்டு போகாமல் வந்தேனே அது மாதிரி தானத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். அதிதி தேவோ பவன் உங்களுக்கு சொல்றதுனால எப்போதும் பிக்ஷைக்கு அதுவும் சொல்லாம வரக்கூடியவருக்கு பேர் அதிதி. இப்ப தெரிஞ்சு வந்தா அத்தியாகட்டன், நமக்கு தெரிஞ்சு வந்தா அதுக்கும் ஒரு புண்ணியம் இருக்கு. ஆனா அதை விட வசதி புண்ணியம் அதிதிக்கு போடுறதுதான் புண்ணியம். அதனால அந்த தானம் ரொம்ப வசத்தின்னு தெரியுது. அதுக்கப்புறம் தமஹா, தமஹானா இந்திரிய நிகிரகா. தமஹா நம்ம படிக்கிறதுதான். புலன்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்க வேண்டியதுன்றது அது ஒரு இம்பார்ட்டன்ட் தெய்வீ சம்பத்து. அதை வர வைத்துக் கொள்ள வேண்டியது. இதுக்காக விமோக்ஷாய தெய்வீ சம்பத்து எல்லாம் விமோட்சம். மோட்சம் வரணும்னாக்க இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். தமச்ச அஞ்சாவது. அப்புறம் யஜ்ஞச்ச அக்னிஹோத்திராதி காரியங்கள் தேவ பூஜனங்கள்லாம் பண்ணிட்டே தான் இருக்கணும். அது ஒரு தெய்வீ சம்பத்து. அது இருந்தாதான் வீட்டுல நல்ல குணங்கள்லாம் வளரும். அது ஒரு முக்கியமான ஒரு செய்கை வேதாந்திக்கு. அதையும் பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் சுவாத்தியாயம் ருக்வேதாதி அத்தியனம் அப்படின்னு ஆச்சாரியர் போட்டிருக்கார். அது அந்த காலத்துல வேத அத்தியனம் எல்லாருக்கும் வந்தது. இப்போ நம்ம கூட சேர்ந்து ஸ்மிருதி படிக்கிறது, இது பாராயணங்கள், இதெல்லாம் சுவாத்தியாயத்துலதான் வருது. ஏதாவது ஒரு படிப்பு இருந்துட்டே இருக்கணும். சுவாத்தியாயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைனாக்கா புத்தியானது வெளியில போயிடும். அதனால நிறைய பாராயணத்தை நம்மளே வர வைக்க வேண்டியதான். அங்க போறது இங்க போறது இருக்கிற பாராயணம் எல்லாத்துக்கும் போயிட்டே இருந்தா சுவாத்தியாயமானது நமக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சுவாத்தியாயம். அதுக்கப்புறம் தபஹா, தர்மத்தை கடைபிடிக்கும் போது நம்ம உடம்புல தவிக்கும். எவ்வளவு கஷ்டமாதான் எந்த தர்மத்தையும் ஃபாலோ பண்ண முடியும். அந்த ஒரு உடம்புக்கு கஷ்டம் சிரமம் இருந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அதுக்கு பேர் தான் தபஹா. இந்த தபஸை பத்தி நிறைய 17ஆவதுலயே 18லயே சொல்ல போறதுனால முக்கியமான லட்சணமான ஆச்சாரியால் அங்க சொல்லிட்டார். பின்னாடி சொல்ல போறேன். அதனால இப்போதைக்கு இது தெரிஞ்சுட்டா போதும். தபஹானா தர்மத்தை கடைபிடிக்கும் போது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உபாதைகள் வரதான் வரும். தவிக்கும்னாக்கா உடம்புல ஒரு ஹீட் டெவலப் ஆகும். அதை பொறுத்து கொள்ளணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஆர்ஜவம். ஆர்ஜவம்னா ருஜுபாவம். ஆர்ஜவம் நேர்மையாக இருக்கும் தன்மை. இப்ப பாருங்க, இந்த ஆர்ஜவம் ஏற்கனவே அமானித்துவம் அதம்பித்துவம்னு சொல்லியிருக்காரு. திருப்பியும் அது வேணும்ன்றதுக்காக சொல்றாரு. அங்க அமானித்துவம் அதம்பித்துவம்னு ஒரு 20 சொன்னாரு. அதுக்கப்புறம் திருப்பி 12வது அத்தியாயத்துல போய் குணாதீத லட்சணம் பத்தி சொன்னாரு. 2வது அத்தியாயத்துல சிதம்பரக்கிய லட்சணமும் சொன்னாரு. திருப்பியும் இங்க தெய்வீ சம்பத்து வேணும்னு சொல்றாருன்னா எதுக்காக சொல்றாரு? இதை நல்லா புரியணும்ன்றதுக்காக நமக்கு மறந்துடக்கூடாது. இந்த ட்ரைட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞானம் இவ்வளவு படிச்சு கூட எனக்கு ஞானம் வரலன்னா இதுல ஏதாவது இருக்கான்னு பார்த்து தெரிந்து கொள்றதுக்காக நிறைய சான்ஸ் கொடுக்குறாரு அவரு. இப்படி 9 விஷயங்கள் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. அபயம் சர்வசம்சுத்தி ஞான யோக வியவஸ்திதி தானம் தமச்ச யஜ்ஞச்ச சுவாத்யாய தப ஆர்ஜவம் அப்படின்னு 9 பேருக்கு தெய்வீ சம்பத்து சொன்னார். அதுக்கப்புறம் அஹிம்சா சத்யம் அக்ரோதஹ தியாக சாந்திரபைஷுனம் தயா பூதேஷலோலுப்தம் மாத்தவம் ப்ரீஹி அசாபலம் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு 11 வேல்யூஸ் சொல்றாரு. முதல்ல ஒரு 9 சொன்னார். இப்போ ஒரு 11 சொல்றாரு. அஹிம்சா. அஹிம்சா என்ன? சர்வபூதங்களுக்கும் பரப்பீடனம் வர்ஜிதம் அஹிம்சா. இன்னொருத்தருக்கு டபுள் ஹத்தே பண்ணக்கூடாது அப்படின்றது அஹிம்சா. மனசுனாலையும் காயத்தினாலையும் வாக்குனாலையும் கூட யாரையும் ஹத்து பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் அஹிம்சா. யாரையும் ஹத்து பண்ணக்கூடாது, மனசுனால கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அஹிம்சா. அதே மாதிரி சத்தியம். சத்தியம்னா என்ன அர்த்தம்னாக்க சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம் அப்படின்னா எப்பொழுதும் சத்தியத்தை சொல்லிட்டே இருக்கணும். ஆனா அதே சமயத்துல இன்னொருத்தருக்கு பிரியமாகவும் பேசணும். இது ஒரு கண்டிஷன். சத்தியத்தையும் பேசணும், பிரியத்தையும் பேசணும். ஆனா பிரியமா இருந்தா கூட ஒருத்தருக்கு அப்பிரியமா இருந்ததுன்னா அந்த சத்தியத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு மனு எழுதிட்டாரு. சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம். சத்தியமா இருந்தா கூட இன்னொருத்தரை அஃபெக்ட் பண்ணோம்னாக்கா, அப்பிரியத்தை இன்னொருத்தருக்கு அவளுக்கு ஒரு ஹத்து பண்ணோம்னாக்கா அதை சொல்லப்படாது அப்படின்னு. தேவி பாகவதத்துல அதுக்கு ஒரு கதை ஒண்ணு இருக்கு. ஒரு ஒருத்தனை இந்த பாதுகாவலர்கள்லாம் அந்த திருடங்கள்லாம் அடிச்சுட்டே வந்த உடனே அவன் நேர ஒரு முனிவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆசிரமத்து உள்ள போயிட்டாரு. வந்தவுடனே அவனை தேடிட்டு வந்த உடனே எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு தபஸ் பண்ணிட்டு இருக்க இந்த முனிவரை கேட்டாங்க, இங்க ஒருத்தன் வந்தானா, இப்ப ஓடி வந்தானா, நாங்க புறத்தில் வந்தோம அடிபட்டு யாராவது வந்தானா அப்படின்னாரு.
இவருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அவர் ஆமான்னு சொன்னா இவ திருப்பி அவனை அடிப்பா. இவரும் சன்னியாசி, யார் இவர்கிட்ட அபயம் வந்தாலும் காப்பாற்றணும்னு இருக்கு. ஆனாலும் இவர் சொன்ன எதெல்லாம் கண்டு பார்க்கறதோ அதெல்லாம் பார்த்தா மாதிரி இல்ல, எதெல்லாம் காது கேட்கறதோ அதெல்லாம் கேட்டதுன்னு சொல்ல முடியாது. உடனே சரி இருந்தாலும் பைத்தியம்னு சொல்லிட்டு அவ விட்டுட்டு போயிட்டா. இதுல இருந்து அவர் என்ன பொய்யும் சொல்ல முடியாது, ஆனா அந்த சிச்சுவேஷனை சமாளிக்கணும். நப்ரூயா சத்தியம் அப்பிரியம் இல்லையா, இன்னொருத்தருக்கு ஒரு பிரியத்தை கொடுக்காத ஒரு விஷயத்தை சொல்லப்படாது அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னாக்க சத்திய வச்சனம் ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல பிரியமாகவும் இருக்கணும். சாட்சிகள் சொல்ற அடிக்கடி சொல்லியிருக்கேன் நானு, ஆத்துக்காரி பிரியாச்ச பாரியா பிரியவாதினிச்ச. ஆத்துக்காரி ஆசையா இருந்தா மாத்திரம் அப்படி எடுத்து காப்பின்னு அப்படி வச்சானாக்க அந்த காப்பியை குடிக்க முடியுமா? அதனால பிரியமாகவும் இருக்கணும், அதே சமயத்துல பிரியவாதினி சத்தியமாகவும் இருக்கணும், பிரியவாதினியாகவும் தர்மமாகவும் இருக்கணும், பிரியமாகவும் இருக்கணும் அப்படின்னு தெரியுது சத்தியம். அப்புறம் அக்ரோதா, யாரு மேலையும் குரோதமே இருக்கக்கூடாது. மனசுனால கூட அவளுக்கு கெடுதல் நினைக்க கூடாது. குரோத புத்தியானது வரக்கூடாது. அவருக்கு மேல கோபம்ன்றது நம்ம என்னதான் பண்ணாலும் அவர் இன்னொருத்தர் நம்மள அஃபெக்ட் பண்ணா கூட நம்ம ஒரு ரியாக்ஷன் இல்லாம இருக்கணும். அதுக்கு பேர் தான் அக்ரோதகா அப்படின்னாரு ஆச்சாரியால். அக்ரோதகாக்கு என்ன சொல்லிட்டானா, பரைஹி ஆக்ருஷ்டஸ்ய அபிஹதஸ்யவா, இன்னொருத்தர் உங்களை அடிச்சா கூட சரி, பிராப்தஸ்ய குரோதஸ்ய உபசமனம், அப்பவும் குரோதம் வரக்கூடாது, உங்களுக்கு ரியாக்ஷன் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். அக்ரோதன்ற ஒரு ட்ரைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தியாகா, தியாகனா சன்னியாசகா, எல்லாத்தையும் உடனும்ன்றதுலயே எண்ணம் இருக்கணும் தவிர அது வேணும்னு தேவையில்லை. எதெல்லாம் நம்ம கையை விட்டு போறதோ அதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சிட்டே வரணும், தியாகா. அப்புறம் சாந்தி அப்படின்னாரு. இந்த இடத்துல சாந்தினாக்க மனோ நிகிரகான்னு எடுத்துன்னு, ஏன்னா அங்க சமதவாதியில தமத்தை அங்க சொல்லிவிட்டாரு, இங்க சமத்தை சொல்லாததுனால சாந்தினாக்க பிரசன்னமான மனசு, கண்ட்ரோல்டு மைண்டோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சமஹா அப்படின்ற அர்த்தத்துல கிரமமா இங்க அதை சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் அபைஷனம், விஷனம் அப்படின்னாக்க எல்லாரும் இந்த எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைனிங், ஏதாவது பத்தி கோல் சொல்றது, யாராவது பத்தி குறை சொல்றது, இப்படியே இப்போ 2 பேர் சேர்ந்தான்னாக்க யாரையாவது பத்தி பேசுறதுன்றது இருக்க, அது ரொம்ப மோசமான ஒரு குணம். அது அபைஷனம், யாரை பத்தி எதுவும் சொல்லாம இருக்கிறதுன்றது ஒரு ட்ரைட், அதை வளர்த்துக்கணும். யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது. சொன்னாக்க இது என்ன கம்ப்ளைண்ட் பண்றதுன்றது கோல் சொல்றதுன்றது ஒரு ரொம்ப மோசமான ஒரு ட்ரைட் அது. அதனால இதுக்கு அபைஷுனம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாயிடும், ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரைட். அதே மாதிரி தயா, எல்லாருக்கிட்டையும் பணிவோடையும் கிருபையோடையும் இருக்கணும். தயா, தயா பூதேஷு அப்படின்ற அர்த்த வார்த்தையும் நீங்க எடுத்து பார்க்கலாம். ஆனா அது அலோலுப்தத்துக்கு தான் கரெக்டா போறது. அதனால பூதேஷு அலோலுப்தம், இந்த பூதேஷு இங்கேயும் போட்டுக்கலாம் அங்கேயும். அலோலுப்தம்னாக்க லோலப்தம்னாக்கா ஆடுறது, மனசு ஏதாவது பார்த்தானாக்கா நல்லவனா தான் இருப்பான், 2 தடவை அட்வைஸ் பண்ணுவான், இவனை அறியாம பின்னாடி போடுவான். அது இல்லாமல் இருக்க வேண்டியது அலோலுப்தம். அது பூதேஷு அலோலுப்தம். அதுக்கப்புறம் மார்தவம், மிருதுவாக இருக்கக்கூடியது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வெடுக்குன்னு பேசாம இருக்கக்கூடியதுக்கு மார்தவமான ஒரு பேச்சு. பளிச்சுன்னு சொல்லிட்டேன் நம்ம ரொம்ப பெருமை மாதிரி சில பேசுவாங்க, என்கிட்ட பளிச்சுன்னு அதெல்லாம் ஒன்றும் பெரிய நல்ல குவாலிட்டி எல்லாம் கிடையாது. அது மிருதுவா பேசணும்ன்றது தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காது. மார்தவம் ரொம்ப முக்கியம். அதனால மிருதுவாக இருக்கும் தன்மை மார்தவம், மிருதுவாக பேச்சுல அப்படின்னு எடுத்துக்கணும். மிருதுனாக்கா அக்ரௌரியமாக பேச்சுல இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கிரீஹி, கிரீஹின்னா லஜ்ஜ, லஜ்ஜான வெக்கம். எதுக்கு வெக்கம் அப்படின்னாக்கா தப்பு காரியம் பண்ணும்பொழுது வெக்கம் இல்லாம இருக்கக்கூடாது இல்லையா. அது எது பண்ணாலும் அதே மாதிரி கிரியாதேயம், கிரியாதேயம், சம்பிதாதேயம் அப்படின்னு வேலைமே சொல்றது. எதை சொன்னாலும் நம்ம ஒரு ஆட்டுக்கு வந்திருக்க ஒரு பெரியவருக்கு எதை கொடுத்தாலும் நமக்கு அந்த செருக்கு இருக்கக்கூடாது, வெக்கப்படணும். ஐயோ இது அவருடைய ஆசீர்வாதத்தோட கம்பேர் பண்ணா இது ஒண்ணுமே கிடையாதுன்னு நினைச்சிட்டு அந்த வெக்கத்தோட கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா. கிரியைன்றது ரொம்ப முக்கியமான, எதுக்கு வெக்கப்படணுமோ அதுக்கு வெக்கப்படணும். ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி. ஹீஹின்னா ஏதோ ஸ்திரீகளுடைய தர்மம் இல்லை, இது எல்லாம் தப்பு காரியம் பண்றவங்களாம் வெக்கப்படணும். ஸ்ரீஹி. அப்புறம் அச்சாபலம், அத்தியாபாரித்ருவம் அசதி பிரயோஜனே, ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குமே ஆனால் அதுல சபல புத்தியே இருக்கக்கூடாது.
பிரயோஜனம் இல்லாத இடத்துல போய் சபல புத்தி இருக்கவே கூடாது. இருந்ததுன்னா கூட நமக்கு இது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு இது தேவையில்லைன்னாக்கா அதுல சபலமே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த சபலம். இப்படி 11 விஷயங்கள் சொன்னார். அஹிம்சா, சத்தியம், அக்ரோதா, தியாகா, சாந்தி, அபைஷுணம், தயா, பூதேஷு அலோலுப்துவம், மார்தவம், ரீஹி, அசாபலம். என்ன இப்படி 9 ஒரு 11 20 தெய்வீ சம்பத்தை சொல்லியிருக்காரு ஃபாலோ பண்றதுக்காக. அதுக்கப்புறம் தேஜஹா க்ஷமா திருதிஹி தேஜஹா க்ஷமா திருதி சௌச்சம் அத்ரோஹோ நாதி மானித பவந்தி சம்பதம் தெய்வீ அபிஜாதஸ்ய பாரத. இப்பதான் அந்த வார்த்தையை விடுறாரு தெய்வீ. எல்லாத்தையும் சொல்லி இதெல்லாம் தெய்வீ சம்பத்துல நம்ம இது வரைக்கும் அர்த்தம் பண்ணி அது தெய்வீ பத்தம் படிச்சோம். தேஜஹா அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய தேஜஸ் தான் நம்ம தேஜஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். பிரம்ம தேஜஹா அபிபிருத்தியத்தம் அப்படின்னு நம்ம சங்கல்பம் பண்ணி போனல் போட்டுட்டாங்கன்னா வெளியில இருக்க அவர் பார்த்தாலே தெரியுது சார் அவர் வேதாத்தியனம் பண்ணினவர்னு சொல்றாங்க. அந்த தேஜஸை இங்க மீன் பண்ணல அவர். இங்க என்ன சொல்றாருன்னா அந்த மினிமம் சொல்ல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் எதுலான்னா பிராகல்பியம் அப்படின்னு ஆச்சாரியால் அதுக்கு அர்த்தத்தை சொன்னார். பிராகல்பியம்னா எதுலையுமே முன்னிருந்து செய்யறது. ராமனுக்கு ஒரு ட்ரைன் சொல்ல வந்தாருனாக்க முதல்ல அவர் பேசிடுவார். பூர்வ பாஷினஹான்னு ஒரு நாமா அவருக்கு அஷ்டோத்தரத்துல, மித பாஷினஹான்னு ஒரு நாமா, பூர்வ பாஷினஹா. சில பேர் நீங்க தானே வந்தீங்க நீங்க தானே பேசணும்னு வாங்க. அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. யார் வந்தா என்ன அன்ப காமிக்கிறதுக்கு முதல்ல காமிச்சிடுறதுன்னு இதுதான் முன்னின்று நம்ம ஒரு காரியத்தை செய்யறது. இதுக்கு பேரு பிராகல்பியம்னு பேரு. இதுதான் மீன் பண்றாரு. தேஜான்னா ரைட்டு லுக்கும் இருக்க வேண்டியதுதான். அந்த டேஷிங் நேச்சர் அது முன்னாடி போய் காரியத்தை பண்ணிக்கணும்ன்றது இருக்க. அதுக்கு பேர் தான் தேஜஹா அப்படின்னா. அப்புறம் க்ஷமா. க்ஷமானா எல்லாரையும் மன்னிக்கிற சுபாவம் இருக்கும். யார் நம்மள அபகாரம் பண்ணா கூட உற்பன்னாயாம் விக்ரியாயாம் பிரசமனம் அக்ரோதா அப்படின்னு அந்த அக்ரோதத்தை சொன்னாரு இல்லையா. அப்படி ஆக்ரோதமா இருக்கக்கூடியவன் அவனே வந்து நம்மள அடிச்சா கூட நம்மளுக்கு ரியாக்ஷன் இல்லாம இருக்கிறது க்ஷமா அப்படின்னு. ஏன்னா அங்க அக்ரோதகா சொல்லிட்டாரு, இங்க க்ஷமான்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 ஒரே மீனிங்கா இருக்கிறதுனால இங்க அந்த ரியாக்ஷன் இல்லாதவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். க்ஷமானா மன்னிக்கிற சுபாவம் இருக்கிறவன். அந்த மன்னிப்பு எப்போது ரெடி டு forgive அது ஒரு ட்ரைட் க்ஷமா. அப்புறம் திருதிஹி, எந்த காரியம் பண்ணாலும் அதுல ஒரு விடாப்பிடியா எடுத்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கணும் அவனுக்கு. அப்படி இல்லைன்னா எடுத்துட்டா அது முடிக்கிற வரைக்கும் விடக்கூடாதுன்னு அதுலயே அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் தான் அந்த திருப்தி. அதுதான் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ். அதுக்கப்புறம் சௌச்சம். சௌச்சம்னா பியூரிட்டி அப்படின்னா. பியூரிட்டின்னா என்னன்னா ஜலத்தினாலையும் பியூரிட்டி வருது, மண்ணுனாலையும் பியூரிட்டி வருது. அந்த காலத்துலாம் மண்ணுல தானே தேய்ச்சிட்டு எல்லாம் அதுல சோப்புக்கு அப்பெல்லாம் கிடையாது. இதனாலையும் வருது, தண்ணியில குளிக்கிறதுனாலையும் வருதுன்னு இருந்தா கூட இன்னொரு ஒரு சௌச்சம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னாக்க இந்த மாயையெல்லாம் இருக்காம இந்த சூது வஞ்சனைகள்லாம் இல்லாம பியூரா இருக்க வேண்டியது. அதனால அதையும் அவர் சொல்றாங்க. சௌச்சம் 2 விதம். மல ஜலகிருதம் பாஷ்யம், ஆபியந்தரம் தூ மனோபுத்தியாக நைர்மல்யம், மாயா ராகாதி காலுஷ்ய அபாவா. மாயை ராகம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு பேர் தான் சௌச்சம். பியூரா இருக்காருனாக்கா அதனாலதான் நம்ம சொல்றது நிறைய பேர் புரிஞ்சுக்கிற ஆச்சாரம்னாக்கா ரொம்ப குளிச்சுட்டு தான் வந்து சமைச்சான். அது அந்த குளிக்கிறது மாத்திரம் நம்ம சௌச்சத்துல சேர்க்கல. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. மனசுல காமக்ரோதாதிகள்லாம் இல்லாத ஒரு தத்துவ குணத்தோட இருக்கிறவர்கள் அவ சமைச்சு கொடுக்கறது தான் சாப்பிடணும்ன்றதுனால அப்படி சொல்லுவாங்க. தவிர நினைக்கிற பியூரிட்டினா வெறும் எல்லாரும் நினைக்கிற அந்த பியூரிட்டி மாத்திரம் பாக்கியமான பியூரிட்டி மாத்திரம் இல்ல, ஆபியந்தர பியூரிட்டியும் கணக்குல வச்சுருக்கோம் சௌச்சம். அப்புறம் அத்ரோஹா. அத்ரோஹானா பரஜிகாம்சா அபாவகா, இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணணும் அபகாரம் பண்ணணும்னு நினைக்காம இருக்கிறது. இட் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் அஹிம்சனம் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணாம இருக்கிறதுன்னா அது இட் இஸ் அனதர் ஃபார்ம். யாரையும் அங்க அஹிம்சையில வந்து மனசனாலையும் காயத்தினாலையும் சொன்னா இங்க உடம்புனாலையும் பண்ணக்கூடாதுன்னு இப்படி வச்சுக்கணும் நம்ம. அதே அர்த்தத்துல இங்க சொல்லியிருக்காரு. அத்ரோஹா, யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்ன அஜிமானிதா, தன்னைத்தானே போற்றுகிறது.
அப்படி இருக்கேன், இங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் தெரியுமா, அது பண்ணியிருக்கேன், நான் தான் இதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றதுன்றது மானிதா. அது அந்த அதிமானிதா இல்லாமல் இருக்க அதிமானிதா அப்படின்னு இங்க ஒரு 6 சொன்ன. தேஜகா, க்ஷமா, திருதிஹி, சௌச்சம், அத்ரோகா, நாதிமானிதா அப்படின்னு 26. ஆச்சாரியால் என்ன பண்ணாரு, இது எல்லாத்தையுமே மொத்தமா இப்படியே வியாக்கியானம் பண்ணிட்டு போயிட்டார். சில வியாக்கியான கர்த்தர்கள் மதுசூதனர் என்ன பண்ணாரு, முதல்ல சொன்ன இந்த 20 பிராமண தர்மங்கள், அதுக்கப்புறம் இந்த தேஜகா, க்ஷமா, திருதிஹி, சௌச்சம், அத்ரோகா எல்லாம் சத்திரியனுக்கு சொன்னது. ஏன்னா அவளுக்கு தான் இதெல்லாம் ரொம்ப ட்ரைட், ரொம்ப முக்கியம். முன்னாடி நிக்கிறதுன்றது இந்த ராஜாவுடைய விஷயங்களுக்கு எல்லாம் தான் இதெல்லாம் சரியா வரும். அந்த மன்னிக்கிற சுபாவம்ன்றது ஒருத்த சரண்டர் ஆயிட்டான்னா, சண்டையில போயிட்டான்னா அவனுக்கு தான் இது சரியா வரணும். அவளுக்கு தான் திருப்தின்றது இருக்கும், தைரியம் இருக்கும். அதனால இதெல்லாம் சத்திரியனுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் இது. அப்புறம் நாதி மானிதாலாம் இதனாலுக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு அவர் பிரிச்சிருக்காரு. ஆனா ஆச்சாரியால் அப்படி எல்லாம் பிரிக்கல. நமக்கு இந்த மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. இதுல ஒரு திங்கிங் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா பிராமண தர்மங்களாகவும் சத்திரிய தர்மங்களாகவும் இதர தர்மங்களாகவும் அப்படி அவர் பார்த்திருக்காரு மதுசூதன சரஸ்வதி. இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது பவந்தி சம்பதம் தெய்வீ, இதுதான் சார் தெய்வீ சம்பத்து. இவைகள் தான் தெய்வீ சம்பத் எனப்படுகிறது. பவந்தி சம்பதம் தெய்வீ, தெய்வீம் சம்பதம்னு இதைதான் சொல்றது. அவனுக்கு உடனே அபிஜாத்திய பாரத, இது எப்படி இதெல்லாம் வரும்னா இது கூடவே பிறக்கிறார்கள் எல்லாரும். அந்த பிறந்த அவளுடைய செய்கை, அவளுடைய குலம் இதோட சேர்ந்து இந்த ட்ரைப்ஸ் எல்லாம் கூடவே வருது எல்லாருக்கும் அப்படின்னு வேற இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சிருக்காரு. அபிஜாத்திய இதெல்லாம் சாதாரணமா வந்தா பூர்வ ஜென்ம சுகிருதம், அப்பா அம்மா வளர்ப்பு, இவனுடைய சகாக்கள், இதெல்லாம் எவ்ரி திங் கான்ட்ரிபியூட்ஸ் டு திஸ். இப்படி இருக்கவங்க தான் இதை வளர்த்து கொள்ள முடியும். அபிஜாத்திய பாரதா, இப்படிதான் பிறக்கிறார்கள், தெய்வீ சம்பத்தோட பிறக்கிறார்கள் அப்பா எல்லாம் அப்படின்னு சொன்னாரு. இது சொல்லியாச்சு தெய்வீ சம்பத்து 26 சொல்லியாச்சு. இப்ப அடுத்தது ஆசுரி சம்பத்து. தம்போ தர்ப்ப அதிமானச்ச क्रोध पारुष्यमेवच अज्ञानं चापि जातस्य पार्थ संपदमासुरीं. இப்போ ஆசுரின் சம்பத்து அப்படின்னாக்கா என்ன? தெய்வீ ஆசுரி பிரகிருதின்னு சொன்னேன்னு அதை பத்தி சொல்றேன் பாருங்க. தம்பஹா, எப்ப பார்த்தாலும் போஸ்டிங், நான் அது பண்ண பாரு இது பண்ணேன்னு அழட்டிக்கிறதுக்கு பேர், இது பேர் ஜம்பம். இது ஒரு காரணம். ஆசுரி சம்பத் இது யாருக்கு இருக்கோ அவனுக்கு ஆசுரி சம்பத்து இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தர்பஹா, எதுல பார்த்தாலும் ஒரு கர்வம், போஜனத்திலேயோ தனத்திலேயோ கர்வம் அப்படின்னாரு. தனக்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுனாக்கா அவனுக்கு ஒரு கர்வம் வரும், எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னாரு. அது ஒரு காரணம் இந்த கர்வத்துக்கு. தனம் ஒரு காரணம் கர்வத்துக்கு. இந்த தன ஸ்வஜனாதிகாரியங்கள், இது அந்த கொழுப்பு இல்லாம இருக்கிறதுக்கு பேர், கொழுப்பு இருந்ததுன்னா அதுக்கு பேர் தர்ப்பம்னு பேரு. இதுதான் ஆசுரி சம்பத்து. இதெல்லாம் தர்ப்பம் இருக்கிறது, தம்பம் இருக்கிறது, இதெல்லாம் அசுரருடைய குணங்கள் இதெல்லாம். அப்புறம் அதிமானச்ச, தான்ற ஒரு செல்ஃப் எஸ்டீம், தான் தான் எல்லாத்துலயும் என்னால முடியும் எல்லாத்துக்கும் நான் இன்னொருத்தர கன்சல்ட் பண்ணாம ஐ டேக் தி டிசிஷன் அப்படின்னு சொல்றதில்ல. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மேனேஜ்மெண்ட்ல ஆசுரி சம்பத்தெல்லாம் முன்னாடி வச்சு அப்படின்வாங்க ஆபீஸ்ல. யாரு திருத்தனமா சம்பாதிக்கிறானோ அவனுக்கு இன்கிரிமெண்ட். காலம் மாறினதுனால ஒரு பேச முடியாது. ஆகையில நம்ம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது இதெல்லாம் ஆசுரி சம்பத்து. இப்போ இன்டர்வியூக்கு போனதுனால என்னன்னா எல்லாம் தெரியும்ன்றான். தெரியும்னு சொன்னாதானே இன்டர்வியூல கூட தெரியலன்னா கூட தெரியும்னு சொல்லலாம். அதுதான் எதிர்பார்க்கிறேன் நான்ன்றாரு. அது எப்படி? அதெல்லாம் பேச்சு பிரயோஜனம் இல்லாத சமாச்சார காலம் அப்படி இருக்கு, அவ்வளவுதான். இதெல்லாம் ஆசுரி சம்பத்தெல்லாம் இப்ப சம்பத்தா இருக்கு. எப்படி இல்லை தம்பஹா கர்ப்பஹா அதிமானச்ச செல்ஃப் எஸ்டீம் இருக்கணும். உங்களால முடியுன்ற கான்பிடன்ஸ் இல்லைன்னா ப்ரோஆக்டிவாவே இருக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு வேற கேட்பாங்க. எதுல இருக்கிறோமோ அதுலதானே இருக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. என்ன செல்ஃப் எஸ்டீம் அதிமானச்ச. அப்புறம் குரோதஹா, எப்படியாவது போய் நீங்க கான்ட்ராக்ட வாங்கிட்டு வந்துடணும், அப்பதான் உங்களுக்கு இதுக்கு இன்கிரிமெண்ட். ரொம்ப முக்கியம். ஹிம்சை பண்ணியாவது சரி அந்த வசத்துக்கு கிடைக்காம விடுறதில்ல பாருங்க. அந்த குரோதத்தோட போய் ஒரு காரியத்தை செய்யணும். அப்புறம் பாரிஷ்யம்னாக்க ஆர்ஜவத்துக்கு ஆப்போசிட் பாரிஷ்யம், எடக்கான பேச்சு, வஞ்சகமான பேச்சு. யாரையாவது ஹத்து பண்ற மாதிரியே
பேச்சு. சில பேர் இலக்கா பேசுறதுன்னு சொல்றதுதான் பாரூஷ்யமான பேச்சு. ஆர்ஜவத்துக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இல்லாம வஞ்சகமா பேசுறதுன்றது அது இதெல்லாம் ஆசுரி சம்பத்து. இப்படி அப்புறம் அஜ்ஞானம், அவிவேகம், எதுவும் பிரிச்சு பார்க்க கூட தோணதா பேசிட வேண்டியது, யோசிக்காம அது நல்லதா கெட்டதா அப்படின்னு. இப்படி தம்பகா, தர்பகா, அதிமானச்ச, குரோதகா, பாருஷ்யம், அஜ்ஞானம், இதெல்லாம் அபிஜாதச்ச ஆசுரின் சம்பத். இதோட பிறந்தவெல்லாம் ஆசுரி சம்பத்தோட உடையவன்னு தெரிந்து கொள் பார்த்த அப்படின்னு இந்த இடத்துல ஆசுரி சம்பத்தை பத்தி கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு நிறுத்திட்டார். ஏன்னா பின்னாடி சொல்றதுக்காக சொல்லிட்டு நடுவுல இப்போ டாபிக் பார்க்கிறாரு. தெய்வீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரி பதா மாது சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவ. திடீர்னு அர்ஜுனனுக்கு டவுட் வந்து, என்னடா பழக்கவாதத்தோடய இதெல்லாம் இருக்குன்னா எனக்கு தெய்வீ சம்பத்து இருக்கா இல்ல எனக்கும் ஆசுரி சம்பத்து இருக்கா அப்படின்னு அவனுக்கு டவுட். இப்ப இவர் என்ன கேட்டகரியில என்ன வச்சிருக்காரு கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வந்துச்சு. அப்ப சொன்ன அவன் மூஞ்சிய பார்த்து அவர் கண்டுபிடிச்சாரு, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீ உனக்கு எல்லாம் தெய்வீ சம்பத்து இருக்கு, ஒண்ணு கவலைப்படாத. தெய்வீ சம்பத்து விமோக்ஷா ஒண்ணு சொல்றோம் பாரு. தெய்வீ சம்பத்தானது எதுக்காக தெரியுமா? விமோக்ஷாய, மோட்சத்துக்காக இருக்கக்கூடியதுதான். இந்த முதல்ல சொல்லக்கூடிய இந்த 26 ட்ரைட்டும் எதுக்காகனா மோட்சத்தை உனக்கு கொடுக்கறதுக்காக, நீ ஃபாலோ பண்றதுக்காக சொன்ன. நிபந்தாய ஆசிரியமதா, இப்ப மேல சொன்ன பாருங்க, இதெல்லாம் உங்களை கட்டுப்படுத்தும், சம்சாரத்துல தள்ளக்கூடியது. இந்த தம்பம், தர்ப்பம், அதிமானம், குரோதம், பாரிஷ்யம், அஜ்ஞானம், இதெல்லாம் கீழே தள்ளுறதுக்கான சமாச்சாரம். இதெல்லாம் நிபந்தாய, அதனால இதுக்கு பேர் ஆசுரி அப்படின்றதுதான் மதான. இதுதான் என்னோட அபிப்பிராயம். தெய்வீ சம்பத் விமோக்ஷாய, ஆசுரி சம்பத் நிபந்தாய அப்படின்னு பிரிச்சார். அப்படின்னு சொன்ன உடனே இவர் மூஞ்சிய பார்த்தார். பார்த்தோன்னே மாசு சகா, கவலைப்படாத, நீ சோகத்தை அடையாது. ஏன்னாக்க இங்க தகராறு என்னன்னா அசோச்சியம் அன்பசோச்சத்தோன்னு ஆரம்பிச்சது. அங்க கடைசியில 18வது தேவத்தை சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு சொல்லி மாசு சகான்னு அங்க முடிக்க வருது. அதனாலதான் ஆச்சாரியால் என்ன சொன்னார், அசோச்சியான்ல ஆரம்பிச்சு மாசுஷகா வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் சாஸ்திரம்னாங்க. இந்த இடத்துல இருக்கிற மாசுஷகா இல்ல, அங்க சொல்ல போற மாசுஷகா இது. அதனால சில ஆச்சாரியால் தான் என்ன அபிப்பிராயப்படுறாங்கன்னா, மத்துவாச்சாரியால் தான் என்ன சொல்றாரு, இது ஆச்சாரியால் சொன்னது தப்பு. அங்க என்ன சொல்லிருக்கு, தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரன்னு தர்மத்துல ஆரம்பிச்சிருக்கு, அங்க சர்வதர்மான் பரிச்சேஜன்னு அங்க முடிச்சிருக்கு. அதனால சாஸ்திரமானது 1வது சாப்டர்லயே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாரு. ஆச்சாரியால் என்ன சொல்றாரு, இல்ல சாஸ்திரமானது 2வது சாப்டர்ல அசோச்சான்ல ஆரம்பிச்சது, இங்க மாசுஷகா முடிஞ்சது. இதுக்கு சம்பந்தம் இல்ல, நான் சொன்னேன் இங்க மாசுஷகான்னு வந்ததுனால இதையும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு. மாசுஷகான சோகத்தை அடையாத. ஏன் சோகத்தை அடையாதுன்னா, சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி, நீ தெய்வீ சம்பத்தோட பிறந்தவனாக இருக்காரு, நீ கவலைப்படாத, உனக்கு இதெல்லாம் தானா வரும். தெய்வீ சம்பத்தோட பிறந்தவன் நீ. சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி, இப்ப நன்னா இது கூட பிறந்தவனாக நீ இருக்கிறாய். பாண்டவ, பாண்டவனுடைய புத்திர, நீ கவலைப்படாத. ஆனால் நீ கவலைப்படாத, உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும், நீ தெய்வீ சம்பத்துக்கு தான் நீ பிறந்திருக்க, கவலைப்படாத அப்படின்னு சொன்னார். தெய்வ ஆசுர ஏவச தெய்வோ விஸ்தரஷ ப்ரோக்தா ஆசுரம் பார்த்த மே ஸ்ருணு. அவனுடைய முகபாவத்தை வச்சுட்டு இத சொன்னார். இப்ப திரும்பி டாபிக் வராரு. பூத சர்கோ, இந்த சிருஜ்யத்தே இது சர்கா, இந்த உலகத்துல உண்டான இந்த உலகத்துல 2 நிச்சயங்கள் லோகேஸ்வன், இந்த லோகத்துல 2 விஷயங்கள் இருக்குமா. அது என்னன்னா, தெய்வ ஆசுர ஏவச்ச, தெய்வீ சம்பத்துன்னு ஒண்ணு இருக்கு, ஆசுரி சம்பத்துன்னு 2 இருக்கு. அதுல இருக்கக்கூடிய தெய்வீ சம்பத்தை விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். இங்கேயே 26 சொன்ன, 12வது சாப்டர்ல மமப்பிரியா மமப்பிரியான்னு ஒரு 12 சொல்றேன். அதுக்கப்புறம் இதுல வேற ஒரு 20 சொல்லியிருக்கேன். அமானித்துவம் மதம்பித்தோம்னு 13வது சாப்டர்ல. அங்க சிதப்பிரஜ லட்சணத்துல வேற சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் சர்வான் காமான் இதெல்லாம் எப்படி வருதுன்னா, சங்காத் சஞ்சாயத்தை காமஹா காமாத் குரோதாத் பவதி சம்மோகான்னு அவனை இதெல்லாம் சொன்னேன். நடுவுல போதாதுக்கு 15வது சாப்டர்ல நிர்மாண மோகா கதசங்கான்னு வர அங்கேயும் சொல்லியிருக்கேன். இப்படி நிறைய விஸ்தாரமா நான் சொல்லிட்டே இருக்கேன். இதெல்லாம் கேட்டாலே உனக்கு புரியும். அதனால தெய்வீ விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். அதனால அதை நிறுத்திக்கிறேன். ஆசுரம் பார்த்த மே துணு. இப்ப நான் ஆசுரத்தை சொல்றேன், என்ன நீ நல்லா கேளு, பார்த்த அப்படின்னு சொன்னார். இப்போ பிரவருத்தி
ஏன் இவாளுக்கெல்லாம் ஆசிரி சம்பத்தை டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க? ஏன் இப்படி கெட்ட எண்ணங்கள் வருது எல்லாருக்கும்? அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. நல்ல சம்பந்தம் எல்லாரும் ஏன் திருப்பி திருப்பி தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க எல்லாத்துக்கும் காரணம் அஜ்ஞானம் தான் காரணம். பிரவருத்தின் நிவృத்தின் ஜனான விதுர ஆசுராஹ ந சௌச்சம் நாபி சாசாரஹ ந சத்யம் தேஷு வித்யதே. எது கொல்லணும் எதை தள்ளணும்ன்ற விவேகம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பழக்கத்துல பெரியவா சொல்லி கொடுத்து அப்படியே வளர்ந்து 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 அந்த சமுதாயத்திலேயே அப்படி வந்தாதான் தெரியும். இல்லைன்னாக்கா நம்ம எது பண்றோம்ன்றது ரைட்டா தப்பான்றது தான் முடிவு பண்ண முடியாது. நம்ம இந்த சின்ன குழந்தை எல்லாம் இந்த புதுசா கல்யாணம் ஆன குடும்பங்கள்லாம் அப்பா அம்மா இல்லைன்னாக்கா எல்லாத்துக்கும் பார்க்குவாங்க. ஒரு குழந்தைக்கு திடீர்னு அது மூக்கு கொட்டிட்டுனா அது என்ன பண்றதுன்னு தெரியாது. நம்ம ஆத்துல ஒரு பெரியவா இருந்தானா சொல்லுவா, இது மாதிரி பல்லு முளைக்கணும்னாக்கா இப்படிதான் பண்ணும், அப்படிதான் அது போகும், வயதால போகும், நீ கவலைப்படாத, பல்லு முளைக்கிறது அர்த்தம். இப்படி சொல்றதுக்குலாம் ஆள் இல்லை. எல்லாத்துக்கும் உடனே டாக்டர் கிட்ட எடுத்துன்னு போயிடுறான். டாக்டர் உடனே ஒரு மருந்தை கொடுத்துட்றான், உடனே ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்து இப்படி எல்லாம் இருக்காங்கன்னா அஜ்ஞானம் தான் காரணம். எது பண்றது ரைட்டு எது பண்றது தப்புன்றது சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. வீட்டுல இருந்தா பெரியவர்கள் இருந்தா சொல்லி கொடுப்பாங்க, இது தப்பு இது வேண்டாம் அப்படின்னு. எது பிரவர்த்திக்கணும் அப்படின்னு தெரியல, எது நிவர்த்திக்கணும், எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியல. என்ன யாரும் சொல்லி கொடுக்கறது, காத்தால சீக்கிரம் எழுந்துக்கணும், அதை பண்ணணும் இது பண்ணணும், இப்படி எல்லாம் இருந்தாதான் உடம்பு சரியா இருக்கும்ன்றதெல்லாம் சொல்லி கொடுக்கறது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்தேன்னாக்கா நான் தூங்கதானே தூங்குவோன்னு அவளுக்கு அதுதான் தர்மமா தெரியுது. சொல்றதுக்கு இல்லை, யாராவது ஒருத்தர் சொன்னாதானே தெரியும் அது தர்மம் இல்லப்பா, இதனால பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு. அதனால பிரவೃತ್ತಿ என்ன நிவர்த்தி என்னன்னு இந்த ஜனங்களுக்கு இந்த ஆசுர ஜனங்களுக்கு எல்லாம் பாவம் அஜ்ஞானம் தான் காரணம், தெரியல அவளுக்கு. அதனாலதான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த பியூரிட்டி எல்லாம் இல்ல அவளுக்கு. என்ன சௌச்சம், அவங்க எதையோ சௌச்சம்னு நினைச்சிட்டு இருக்காரு. அந்த உள்ளோயும் காமக்ரோதாதிகள் இல்லாம இருக்கணும், ஆபியந்தரமாக பாக்கியத்துல இந்த மாதிரி குளிச்சு எப்பொழுதுமே நீட்டா இருக்கணும், வெல் ட்ரெஸ்டா இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவளுக்கு தெரியறது இல்லை. என்ன சௌச்சம் நாப்பிச்ச ஆச்சாரா, இந்த ஆச்சாரமானது அவளுக்கு சுத்தமா இல்லாததுனால இதெல்லாம் தெரியறதுக்கே சான்ஸ் இல்லாம இருக்கு. அது மாத்திரம் இல்ல, நான் சத்தியம் தேசி விட்டது. அவன் காலத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசி ஜெயிச்சானாக்கா அவனை எல்லாரும் கை தட்டுறதுன்றதை வச்சுட்டு அவன் அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சுட்டு இருக்கான். அவனுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை இல்லையா? அந்த சமயோஜிதமா ஏதாவது ஒரு காரியம் பண்ணா அவனை பிரேக் பண்றாங்க எல்லாம். இப்படி எல்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த ஆசுரி சம்பத்தானது பிரவೃತ್ತಿ இல்ல, நிவೃத்தின்றது எதுன்னு தெரியல, பியூரிட்டின்றதே அவனுக்கு தெரியல, எப்படியோ இருக்கான். ஆச்சாரம் சுத்தமா இல்ல, என்ன சத்தியமா இருக்கணும் தெரியல, தகுந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும்னு நினைச்சேன், அதுதான் வெற்றின்னு நினைச்சிட்டு அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சத்தியம் தேசி வித்தியத்தை இதுவும் அவளுக்கு தெரியறது இல்ல. எது ஆச்சாரம், எது பியூரிட்டி, எது சத்தியம், எது பிரவர்த்திக்கணும், எதை நிவர்த்திக்கணும்ன்ற விஷயங்கள்லாம் அவளுக்கு தெரியாததுனால அதை அப்படியே வளர்த்துட்டு இருக்காங்கப்பா. அதுதான் காரணம் ஆசுரி சம்பத் வளர்றதுக்கு. அது மாத்திரம் இல்ல, அசத்தியம் அப்பிரதிஷ்டம் தே ஜெகதாஹுரணீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிபன்யத் காமஹைதுகம். அசத்தியம் அப்பிரதிஷ்டம், இவர்கள்லாம் என்ன பண்றாங்க, இந்த உலகமானது அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், என்ன ஏதோ இந்த உலகமானது வந்துருக்கு, ஒரு ஆதாரமும் கிடையாது இந்த உலகத்துக்கு. என்ன சும்மா போய் சரியா போய் கடவுள்கிட்டதான் இருக்கு, இதுக்கு அதிஷ்டானம் பிரம்மம் இப்படி எல்லாம் சொல்லாத. கடவுளுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏதோ உலகம் வந்துட்டு நம்ம வாங்கினா, அவன் சாருவாக்கன்னு சொன்ன மாதிரி யாவத் ஜீவே சுகம் ஜீவே ரிணம் குருத்துவா கிருதம் பீபே, ஏதோ உடனே வாங்கி நன்னா நெய்ய ஊத்திட்டு எம்ப பண்ணுங்க, ஒண்ணு செத்து போன உடனே ஒண்ணு இல்லை எல்லாம் போயிடுது, இப்படி எல்லாம் சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் ஒண்ணு பிரம்மன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் புண்ணிய பாபத்துக்கெல்லாம் காரணம். அவளுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கறது தான், அதுலதான் பிரதிஷ்டையா இருக்கு இந்த ஜகத்துன்னு நம்ம நம்புற மாதிரி அவன் நம்புறது இல்ல. அசத்தியம் அப்பிரதிஷ்டம், இது ஆதாரமே இல்லாதது இந்த உலகமானது, ஜெகத்தானது அப்பிரதிஷ்டம், இதுக்கு ஒன்னும் ஆதாரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜெகத்தாகும் அனீஸ்வரம், அது மாத்திரம் இந்த ஈஸ்வரன்லாம் அனாவசியமா ஆயிடுச்சுலாம் வராதுங்க. இன்னொன்னு காடுன்னு ஒன்னெல்லாம் கிடையாது. அவர் ஏன், அவருக்கு என்ன வேற வேலை இல்லையான்னு. அதனால ஈஸ்வரன் அற்றது இந்த உலகமானது, பிரதிஷ்டையே கிடையாது. இது அப்படிதான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி முன்னு போயிட்டு இருக்கோமே தவிர அதை மாத்தணும் இதை மாத்தணும்னு நினைக்காதீங்க. படத்தை ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் ராங் திங்கிங். அப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி போகணும்.
அபரஸ்பர சம்பூதம் இதெல்லாம் காமப்பிரயுக்தமான ஸ்திரீ புருஷர்கள் சம்யோகத்தினால எப்படி உலகத்துல ஜனங்கள்லாம் உண்டாச்சோ அதே மாதிரி உண்டானதுதான் எல்லாமே. எல்லா அனிமல்ஸும் எல்லாம் அபரஸ்பர சம்பூதம், பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்ல. இது விஷயம் இல்லை. ஏன் காமஹைத்துவம், காமத்தை காரணமாக வைத்துக் கொண்டு இதுக்கு அதுக்கு மேல ஒன்னும் இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஆசுரி சம்பத்தை உடையவர்கள். மன்னியத்து வேற என்ன இதுக்கு, இதை விட வேற என்ன உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான், இது ஏதோ உண்டாச்சு, இந்த உலகமானது எப்படியோ உண்டாச்சு, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு போது இதுக்கெல்லாம் அனாவசியமா ஈஸ்வரன் தான் காரணம், இந்த ஜெகத்தானது பிரம்மத்துலதான் பிரதிஷ்டியா இருக்கு, அது கர்மாலாம் இருக்குன்னா சொல்லாதீங்க அப்படின்னு நினைக்கிறவர்கள் ஆசுரி சம்பத். அதனாலதான் அவளால இந்த அசுரர்கள்னால மேல மேல முன்னுக்கு வர முடியலப்பா அப்படின்னு. ஏதாம் திருஷ்டிமவஷ்டப்ய நஷ்டாத்மானः அல்பபுத்தயः பவந்தி உக்ரகர்மாணः க்ஷயாய ஜகதோ அஹிதாः. ஏதாம் திருஷ்டி, இப்படி அவன் உலகத்தை பாக்குறான் இல்லையா, பகவான் இல்ல அது இல்ல இது இல்லன்னு பாக்குறக்கூடிய திருஷ்டியானது என்ன, இதுதான் ஆசுரி திருஷ்டி. இந்தனுடைய ஆங்கிள் போய் பார்த்து இதை அவன் கையில எடுத்தான். அவஷ்டபிய இந்த கருத்தை நன்னா பிடிச்சுட்டான். அவனை இப்ப இனிமேல் பட்டு அவனை திருத்தவே முடியாத அளவுக்கு போயிட்டான். அது கடவுளாவது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அந்த நாஸ்திக புத்தியை கையில எடுத்துட்டான். நஷ்டாத்மானஹா, அதனால யாருக்கு நஷ்டம், அவன் தன்னைத்தானே கலைஞ்சிட்டான், முன்னுக்கு வர முடியாம போயிடுது. இந்த ஜென்மா போச்சுன்னாக்கா அவன் என்ன பண்ண, அடுத்த ஜென்மா வாட் இஸ் த கேரண்டி, அவன் என்ன புல்லா பிறப்பானா பண்ணியா பிறப்பானா பள்ளியா பிறப்பானான்றது தெரியல அவனுக்கு. ஏதோ பண்ணிட்டு தன்னுடைய ஆத்மாவையே அவன் அந்த நாஸ்திகத்தினால அழிந்து கொள்கிறான். அது முதல்ல இல்ல, அல்ப புத்தையா புத்தி வேற அவனுக்கு மந்தமா இருக்கிறதுனால பகவான் கொடுத்த ஃப்ரீவில்ல கரெக்டா யூஸ் பண்றதுக்கு தவறிவிட்டான். அதை போய் மெட்டீரியலிஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டான். அதை பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்த ஃப்ரீவில்ல போய் பேட்டோடையும் சேர்ந்து அவர் ஃப்ரீவில்லையும் கொடுத்துருக்காரு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு. இவன் அந்த பேட்டையும் புரிஞ்சுக்கல, இந்த ஃப்ரீவில்லையும் புரிஞ்சுக்கல எதுக்காக கொடுத்தாரு. அதனால இப்ப என்னன்னா அல்ப புத்தியா இருக்கிறதுனால இவன் எப்படி கெட்டு போறான். பிரபவந்தி உக்ர கர்மா, அதனாலதான் அவனுக்கு இந்த உக்ர கர்மா எல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் வருது பாருங்க அவனுக்கு. பகவான் விவான ஆச்சாரம் பெரியவா இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த தப்பு காரியம் பண்ணும்போது ஒரு லட்சப்படுவானே, அவனுக்கு இல்ல, அந்த அசுரர்களுக்கு எல்லாம் இல்ல, எல்லாம் தான் பண்றதுதான் ரைட் அப்படின்னு உக்ர கர்மானஹா பவந்தி உக்ர கர்மானஹா. எதுக்கு, க்ஷயாய ஜெகதஹா, இந்த உலகத்தை அழிக்கிறதுக்குன்னே வந்திருக்காங்க. நல்லவாளுக்கு ட்ரபிள் கொடுக்கணும்ன்றதுக்காக வந்திருக்கா. அஹிதாக, ஏதோ இதமா எதுவும் பண்ணக்கூடாது, இந்த உலகத்தை நாசம் பண்ணணும்ன்ற ஒரு புத்தியிலேயே இருக்கிறவர்கள் தான் அசுரர்கள். அதனால்தான் பரிசுராணாய சாதுனாம் வினாசாய திஷ்டாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேகன்னு சொன்னார். இப்படி எல்லாம் இந்த ஆசிரி சம்பத்தை எல்லாம் பண்றாங்க. சரி, இந்த ஆசிரி சம்பத்து இருக்கிறவெல்லாம் அவளாவது நல்லா இருக்காளான்னு பாருங்க. காமம் ஆஸ்தித்ய துஷ்பூரம் தம்பமானம் மதான்விதாக மோகாத் கிரஹீத்வா அசத்கிராஹான் பிரவர்த்தந்தே அசுசிவ்ரதாக. ஆசை ஆசை ஆசை, அது வேணும் இது வேணும். உலகத்துல படைக்கப்பட்டுள்ள பொருள்ல எனக்காக தான், உலகத்துல இருக்கிறது எல்லாம் தியாக புத்தின்றது தேன புஞ்சிதான். அவர் தியாக புத்தியா எல்லாத்தையும் பாருங்க. இவன் எப்படிப்பா, உலகத்துல இருக்கிற பொருள் எல்லாம் எனக்காக தான் இருக்கு அப்படின்னு அவன் காமம் ஆஸ்தித்ய அந்த ஆசையினால எல்லா காமமும் துஷ்பூரம், எல்லாமே எங்கேயாவது பலிக்குமா இந்த உலகத்துல இல்லையா? ஆசைப்படுறது எல்லாம் கிடைக்கும்ன்றதே கிடையாது. ஆனாலும் இவனுக்கு எல்லா உலகத்தையே பிடிக்கணும்னு ஒரு ஆசை இல்லையா? அதான் ஆசுரி பாவம். அவன் இந்த ஊரை பிடிக்கணும், இந்த ஊரை பிடிச்சா போதாது, அந்த ஊரையும் எனக்குள்ள பண்ணணும், அந்த ஊரை எனக்குள்ள பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் காமம் துஷ்பூரமான பூர்த்தி செய்ய முடியாததான ஒரு ஆசைகளை எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தம்பம், எதுல பார்த்தாலும் ஒரு ஆடம்பரம், நான் பெரிய ஆளுன்ற காமிக்கணும்ன்றதுதான் அசுரர்களுடைய புத்தி. பாம்பாரு எவ்வளவு வேல்யூவர், நான் யார வேணாலும் அடிப்பேன், என்னுடைய பவரை பாருன்னு அதுலயே இருக்கானே தவிர அந்த வினயம்ன்றது அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஆமா, அது மட்டும் இல்ல, மானம், எப்ப பார்த்தாலும் தற்பெருமை. நான் என்கிட்ட இந்திரன் அக்னி எல்லாரும் கூட எனக்கு அடிமையா தான் இருக்காங்க. நீங்க என்னெல்லாம் நீங்க யாகத்துல கொடுக்குறீங்களோ அதெல்லாம் சும்பனும் நிசும்பனும் சொன்னா பாருங்க, எனக்கு தான் வரதே தவிர இதெல்லாம் கிடையாது. அதனால
நீ ஒரு பொம்பளையா இருக்க ஆனானப்பட்ட இந்திராதி தேவர்களை எல்லாமே நான் கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் எனக்கு கொடுக்கணும். அவளுக்கு என்ன ஆகுதி கொடுக்கறாளோ வாஜபேயி யாகத்திலயும் அக்னிஹோத்திரத்திலயும் என்ன கொடுக்கறாளோ அதெல்லாம் எனக்கு கொடுக்கணும். அந்த அளவுக்கு நான் பிடிச்சி வச்சிட்டு இருக்கேன். என்ன போய் நீ எதிர்க்க போறியா, அதுவும் ஸ்திரீயா இருந்துட்டு அப்படின்னு கேட்கறான் இல்லையா? அது மாதிரி ஒரு தம்பம், மானம், அப்புறம் ஒரு மதம், ஒரு திமிரு, எல்லாரையும் அடைச்சிட்ட என்னையும் அடைக்கிறதுக்கு யாராவது இருக்காளா அப்படின்ற ஒரு திமிரு, இதுடன் கூடினவர்கள் தான் இந்த அசுர சுபாவமாக இருக்கக்கூடியவர். காமம் ஆசிரித்திய துஷ்பூரம், பூர்த்தி செய்ய முடியாத ஆசையினால இவங்க என்ன பண்ண ஆடம்பரம், தற்பெருமை, திமிரு, இது எல்லாத்தையும் வச்சுட்டு, இதெல்லாம் காரணம் என்ன? மோகான், அஞ்ஞானத்தினாலதான். எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு அறிய முடியாதது விவேகம் இல்லாதது, அது அஞ்ஞானம். நல்லதை கெட்டதா பாக்குறது, கெட்டதை நல்லதா பாக்குறது மோகம். மோகம்னா என்னன்னா, எது நல்லது இருக்கோ அதை போய் கெடுதலா இவன் கண்ணுக்கு தெரியும், எது கெடுதலோ அது நல்லதா தெரியும். இதுதான் அவனுக்கு வந்த பிரச்சனை. இந்த மோகத்தினாலதான் அசத்கிரகான் கிரகித்வா, அத என்ன இந்த பொய்யான கருத்தை எல்லாம் அவன் கையில எடுத்துட்டான். கையில எடுத்துட்டு பிரவர்த்தன்தே, இவன் இந்த உலகத்துல வாழணும்னு நினைக்கிறான். பிரவர்த்தன்தே, இவர்களை என்ன சொல்றதுன்னா அசுச்சி பிரதாக, தூய்மை இல்லாத ஒரு நடத்தையை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த அசுரர்கள். காமம் ஆசிரித்திய துஷ்பூரம் தம்பமான மதான்விதாக மோகாத் கிரஹீத்வா அசத்கிரஹான் பிரவர்த்தந்தே அசுச்சிவ்ரதாக. இந்த ஆசையினால உத்தப்பட்டு பூர்த்தி செய்ய முடியாத விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாதுன்றது அவனுக்கு அந்த நாலேஜ் இல்ல. அது மாத்திரம் இல்ல, தம்பம் வேற கூட சேர்ந்தது, மானம் வேற, தற்பெருமை, திமிரு, இது எல்லாம் கூட சேர்ந்தது. அது மாத்திரம் எது நல்லது எது கெட்டது அப்படின்ற அஞ்ஞானம் இல்ல. இதனால தப்ப நல்லதா பார்க்கறான், நல்லதை தப்பா பார்க்கக்கூடிய மோகத்தினால அசத்தான பொய்யான கருத்துக்களை எல்லாம் யார் சொல்லிருக்கீங்களோ அதெல்லாம் வச்சுட்டு அதுதான் ரைட்டுன்னு ஒரு மோகத்தை ஏற்பட்டு அவர்கள்லாம் அசுச்சி பூமையற்று நடந்தவர்களாக இந்த வாழ்க்கையை பிரவர்த்தந்தே இப்படி போய்கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் காரணம். இதிலிருந்து வரணும்னா என்னன்னா, தெய்வீ சம்பத்து என்னன்றது தெரிந்து கொள்ளணும். இந்த ஆசுரி சம்பத்துனா என்ன அப்படின்றது. சிந்தாம் அபரிமேயாம் ச பிரளயாந்தாம் உபாசிதா காம உபபோக பரமாக ஏதாவதி நிச்சிதாக. அவனே ஒரு டிசைட் பண்ணிட்டான், இவ்வளவுதான் வாழ்க்கை, இதுல வேற ஒண்ணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் இல்ல, பிரளயம் பூச்சி இதெல்லாம் அடுத்த ஜென்மா இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு போறான்னு ஒரு டாபிக் போறது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஐடியா வேற வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த ஆசிரி புத்தமானது என்ன ஆச்சுன்னு பந்தத்துக்கு தான் காரணமா இருக்கு. இதனாலதான் இவர்கள்லாம் பந்தப்படுகிறார்கள். ஆனா தெய்வீ சம்பத்தானது எதுக்காகனாக்கா மோட்சத்துக்காக அப்படின்னு சொன்னார். இதனுடைய மேல் பாகத்தை ஆல்ரெடி 10 இருக்குது.